சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு எல்லாம் ஒரு காமெடியா பார்த்தோம். அது மரங்களுக்கு மாட்டுக்கு மாடு என்னடா இது மாதிரி இன்னமும் இப்ப இவ்வளவு நடத்தியுமே சிரிப்பாங்க. ஆனா சிரிக்கிறவங்க எங்க உட்காந்து சிரிக்கிறாங்க? அந்த இயற்கை கூட தான் உட்காந்து சிரிக்கிறாங்க. அந்த இயற்கையை பாதுகாக்கதான் பேசும்போது நிச்சயமா அவங்க நல்லதா பேசுறாங்கன்னு விரைவிக்கு அது தெளிவுபடுத்த நம்மளுடைய கடமை இல்லையா? ஏன்னா அரசியல் சார்ந்த 1000 கூட்டுங்க, அவர் பேசுறது பொய் இல்லை. அது மாதிரி சில திட்டங்கள் சொல்றாரு, திட்டங்கள் ரொம்ப அருமையா இருக்கு. இயற்கை நீரை கொண்டு நான் எப்படி சாக்கடை ஓடாது என் ஊர்ல நான் ஆட்சிக்கு வந்தேன் வரல அது கட்டம் அவன் அந்த நெல்லாம் பிரிச்சு கொண்டு நன்னீரா மாத்தி நான் மரங்களுக்கு கண்டுகளுக்கு கொடுவேன். அவர் ஒரு கொள்கையை சொல்றாரு, அந்த கொள்கை எப்படி செயல்படுங்கிறது அவரே விரிவாக சொல்றாங்க. அதாவது தெளிவான செயல்பாடுகள் இப்படிதான் இருக்குன்ற வரைக்கும் ஃபோக்கஸ் ஒரு மனுஷன் வச்சிருக்காரு. அது பெரிய விஷயம் தான். அவர் என்னவானா விட்டுங்க, ஆனா அவர் சொல்ற விஷயங்கள் சரிதானே, நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதான் கருத்துக்கள் கரெக்டா இருக்கு. கோட்பாடுகள் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். இவர் இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க, நம்மள்ட்ட விமர்சனம் இருக்கலாம். நம்ம கூட சீமான் சாரை பத்தி நிறைய விமர்சனங்கள் பண்ணியிருக்கோம். ஆனா இந்தபடி பார்க்கும்போது இது அவர் சொல்ற விஷயம் கரெக்டா இருக்கு. இதை மத்த அரசியலையும் பின்பற்றலாம்னு நான் சொல்றேன்.